படைத்தவரே உங்களுக்கு சொந்தக்காரராயும் பாது காப்பவராயும் மாறுவதற்காக உலகத்திலே அவதரித்த நன்னாளை நினைவு கூறுகிறோம் என்று. இந்த கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் சற்று தியானித்து நாம் நலத்திட்ட விழாவுக்கு கடந்து போக இருக்கிறோம். இந்த கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும் மனிதனாக? இறைவன் எதற்கு மனிதனாக அவதாரம் எடுத்து வர வேண்டும்? அப்படி என்ன இந்த மனுக்குலத்திற்கு நடந்து விட்டது? நாங்கள் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்கிற பல கேள்விகள் நம் மத்தியிலே உண்டாகலாம். அந்த நோக்கத்தை மூன்று நோக்கம், அந்த நோக்கத்தை உங்கள் முன்பு இப்பொழுது வைக்க நான் பிரியப்படுகிறேன். முதலாவது தெய்வீக நோக்கம், இரண்டாவது மீட்பின் நோக்கம், மூன்றாவது ராஜ்யத்தின் நோக்கம். தெய்வீக நோக்கம் என்ன செய்கிறது? மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டும். டு சேவ் த கம்யூனிட்டி, ஹியூமன் கம்யூனிட்டி. மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டும். மனுக்குலம் மரணத்தை நோக்கி பயணிக்கிறது, வியாதியை நோக்கி பயணிக்கிறது, சண்டைகளை நோக்கி பயணிக்கிறது, சமாதானமின்மையை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் நாம் எல்லாம் விரும்புவது எங்கள் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி தானே எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அது நடக்குதா? நடக்க மாட்டேங்குது. என் வீட்டுக்கார் உயிரோடே இருக்கணும் அப்படிங்கிறோம், படாருன்னு செத்து போயிடுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் என்னை மட்டும்தான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன், அவர் இன்னொரு பொண்ணு கூட நினைஞ்சிடறாரு, ஓடி போயிடுறாரு. ஆக குடும்பத்தில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சி வரமாட்டேங்குது. காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், பணத்தை வர வைக்கிறதுக்கு படும்பாடு படுறோம், அது வந்தவொன்னே ஓடி போயிடுது. பர்சில் நம்ம பர்சில் என்ன செய்ய மாட்டேங்க, இருக்கவே மாட்டேங்கி. இன்னொரு ஆள் பர்சில் இருக்க தான் அதை என்ன செய்யுது, ஆசை படுது, நமக்கு வரவே மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒன்று மனு குலத்தை துரத்தி கொண்டிருக்கிறது, அவர்களை அடிமைப்படுத்துகிறது. அதிலிருந்து மனு குலத்தை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே இறைவன் மனிதனாக அவதரித்தார். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு என்கிற கிறிஸ்துவின் நாள் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் 1ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் பிறந்ததின் நோக்கம் மனிதர்களை, மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காக. எதிலிருந்து காப்பாற்றுவதற்காக? அறியாமையிலே சிக்கி பேதமைத்தனத்தினாலே பிரச்சனைகளிலே போய் சிக்குவதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் மனுக்குலம் அவதாரம் எடுத்தார். இரண்டாவது தெய்வீக நோக்கம், தெய்வம் எதை செய்தாலும், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு செய்தாலும் சரி, ஒரு சமூகத்திற்கு செய்தாலும் சரி, மொத்த பூமிக்கு செய்தாலும் சரி, அதை செய்வதற்கு வெகு காலத்திற்கு முன்பே அதை குறித்த தகவல்களை மனிதர்கள் மூலமாக கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, அந்த காரியம் செய்யக்கூடாது அப்படின்னா அதற்கேற்ற மனிதர்களை உங்களிடத்தில் தெய்வம் அனுப்புவார். இது வேண்டாம், இது செய்யாத. ஆனால் நம்ம எந்த மூடில் இருப்போம்? செய்யணுங்கிற மூட்லையே இருப்போம். இப்படி வந்து தெய்வம் சொல்லுவார்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதை மீறி நாம் செயல்படும் பொழுது பிரச்சனைகளிலே நாம் சிக்கி கொள்ளுகிறோம். அதே போல கிறிஸ்து பிறப்பதை அவர் பல மனிதர்கள் மூலமாக, முதல் மனிதன் ஆதாம் தொடங்கி பல மனிதர்கள் மூலமாக பூமியிலே அறிவிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த அறிவிப்பை நிறைவேற்றும்படியாக, உண்மையாக்கும்படியாக
அந்த நனவாக்கும்படியாக கிறிஸ்து பிறந்தது இரண்டாவது தெய்வீக நோக்கம். மூன்றாவது தெய்வீக நோக்கம், நான் மனுக்குலத்தின் மீது கோபமாக இல்லை, நான் மனுக்குலத்தை அளவற்ற முறையிலே நேசிக்கிறேன். அன்லிமிட்டெட் லவ், அளவற்ற அன்பை மனுக்குலத்திற்கு காண்பிக்கும்படியாக மனிதரில் ஒருவனாகவே நான் அவதரித்து விட்டேன் என்று சொல்லி பிறந்த நாள். மனிதர்களுக்கு தெய்வத்தின் அன்பை காண்பிப்பதற்கு. அன்பு என்றால் முடிவு என்ற அர்த்தம். ஏன் கல்யாணம் பண்ணி தாலி கட்டுறோம்? பிரச்சனை வரும்போது அந்த ஆளை விட்டு ஓடி போயிடலாம் போல இருக்கும். ஆனால் தாலியை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும்? ஐயா. புள்ளைய பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும்? இந்த தாலிக்கு ப்ரூஃபு புள்ள. அதனால என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், இருந்து தொலைப்போம். முடிவு மாறும் பொழுது அந்த முடிவை ஞாபகப்படுத்துவது கழுத்தில் என்ன விட்டுருக்க? எனக்கு ஒரு டாலர் இப்போ தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. இதை கழட்டி போட்டு ஓடிடலாம்னு தோணும். இதை பார்த்த உடனே என்ன தோணும்? உங்களை மாதிரி தான் எனக்கும். வேணாம்டா, இதுலேயே என்ன செஞ்சுக்கிடுவோம், இருந்துக்கிடுவோம். அன்பு என்பது முடிவு. பிரச்சனைகள் வரும், முடிவை அடிக்கடி என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. தெய்வம் மனுக்குலத்தை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அந்த முடிவை காண்பிக்கும் விதமாக, மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக மனிதர்கள் மத்தியிலே பிறந்து 33 வருடம் வாழ்ந்தார் பூமியிலே. மனுக்குல வரலாற்றிலே அவரும் பயணித்தார் மனிதனாக. அதான் மிக்க மகிழ்ச்சியான சம்பவம். நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடக்கலைன்னா, சாமி உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு காது இருக்கா, நீ இருக்கியா இல்லையா? இன்றைக்கு அதுக்கு பதில் சொல்ற, நான் இருக்கிறேன், நான் தான் உன்னை காப்பாத்திட்டு வரேன். உன்னை எத்தனையோ தடவை கொள்கள் வரும்பொழுதும் நான் பூமியிலிருந்து உன் பேரை எடுத்து போடல. உனக்கு பேர் சொல்ல பிள்ளைகளை நான் அருளி இருக்கிறேன். பிள்ளை தயார் பண்ற ஃபேக்டரி எங்கேயாவது இருக்கா? இல்ல. எங்கேயாவது இருக்கா? இல்ல. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்காது. நமக்கு பாருங்க, பிள்ளை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதையே நம்ம தொல்லையா பாக்குறோம். பல வேலை பார்க்காதீங்க. அந்த பிள்ளைய நம்ம தொல்லையா பார்க்க கூடாது. அவர் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பிற்கு அடையாளமாக கிறிஸ்து பிறந்தார். இதான் தெய்வீக நோக்கம், தெய்வம் சம்பந்தப்பட்ட நோக்கம், சாமி சம்பந்தப்பட்ட நோக்கம். சாமிக்கு இது 3 தான் நோக்கம். அடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீட்பின் நோக்கம். மனிதர்கள் தன்னை யார்ட்டையாவது போய் இணைஞ்சிருது, வித்து போட்டுறது. நீங்க கடன் வாங்க போங்க பேங்க்ல, ஒரு 55 கையெழுத்தாவது என்ன செய்யணும், போடணும். கடன் வாங்கியிருக்கீங்க தானே? நாங்களாம் வாங்கியிருக்கோம். இங்கே போடு, சைடில் போடு, லெஃப்டில் போடு, ரைட்டில் போடு, நான் மாற்றி ஒரு 55 கையெழுத்து எதுக்கு போடுறோம்னே நமக்கு தெரியாது. அப்படித்தான் பாருங்க நம்ம வாழ்க்கையில் சிக்கிக்கிடுவோம் பாருங்க. எங்கேயாவது நம்மளே இணைஞ்சிரும், அடமானம் வச்சிருவோம். சில நேரம் நம்ம மனசை அடமானம் வச்சிருவோம் பாருங்க. மனசு அங்கே போகாத, அங்கே நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க, போகாதன்னு சொன்னாலும் மனசு அங்கே என்ன செய்யும், போயிடும். ஏன்னா மனசு அங்கே அடமானம் வச்சாச்சு. இனி அதை யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும், மீட்டணும். நகையை கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓனர்ஷிப் மாறிடுச்சுன்னு அர்த்தம். என் கழுத்தில் கிடக்கிற வரைக்கும் அதுக்கு இந்த நகைக்கு ஓனர் யாரு? நான் தான். இது பேங்க்கு போயிடுச்சுன்னா இந்த நகைக்கு ஓனர் யாரு? பேங்க்கு. அப்போ திருப்பி அந்த பேங்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அப்படியே போட்டு இந்த 1,31,737 ரூபா 60 காசு கட்டிட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னா, மீட்பதற்கு என்ன செலுத்த வேண்டும்? கிரயம் செலுத்த வேண்டும். நகையை மீட்டணும்னா அதுக்குரிய கிரயத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். வட்டியோட செலுத்தாம மீட்கவே முடியாது. அப்போ நம்ம மனசு நம்ம பெர்மிஷன் இல்லாம எங்கேயாவது இணைஞ்சிருது, பாஞ்சு ஓடிடுது. போகாதன்னா என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது. அதனாலதான் ஒரு பக்தன் பாடினா,
இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராமர வஸ்து, மாசனுகாத பராமர வஸ்து, நேசகுமாரன் மேலான கிறிஸ்து, நேசகுமாரன் மேலான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பக்தனுடைய மனசு எல்லாரையும் வாழ்த்துது, இயேசுவை மட்டும் என்ன செய்யுது? வாழ்த்த மாட்டேங்குது. திட்டுது, திட்டுது. நம்ம எல்லாரையும் நல்லவனா சொல்லுவோம், புருஷனை மட்டும் என்ன செய்வோம்? திட்டுவோம். ஆனா அவன் தான் பிள்ளைக்கு சோர்ஸு, Amen. அவன் தான் தாலிக்கு என்னது? சோர்ஸ் சோர்ஸ். ஆனா அவனை தான் என்ன செய்வோம்? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நான் சொல்றத என்ன செய்? நீ கேளு. அந்த பால்காரன் எல்லாம் எவ்வளவு அருமையா ஐடியா சொல்றாரு. அந்த காய்கறி கடன்கிட்ட போய் படிச்சுட்டு வா. நோ, அப்படி அல்ல. எப்பயுமே நீர் ரூட்டு கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா வாட்டர் தான் எல்லாருக்கும். ஒரு கிணத்துல தண்ணி நிறைய இருக்குன்னா ஊத்து வலுவா இருக்குன்னு அர்த்தம். அர்த்தம். ஊத்துல போய் ஒரு சின்ன கல்லை போட்டீங்கன்னா கிணறு போயிடும். அப்ப இந்த மனசு எது நமக்கு ஆதாரமோ அங்க போய் சேதாரம் பண்ணும். மாட்டு வண்டிக்கு அச்சாணி என்னது? ஆதாரம். அதை கழட்டி விட்டா கொஞ்ச நேரத்துல கொடை சாஞ்சிரும். சாஞ்சிரும். அது மாதிரி இந்த மனசோட ஒரு தன்மை என்ன அப்படின்னா, நமக்கு யாரு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களை விரோதமாக பார்ப்பதே நம்முடைய மனதின் வழக்கம். நீங்க உங்க வாழ்க்கையை அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அது வரும். யார் நமக்கு சோறு போடுறாங்களோ அவங்களே என்ன செய்வோம்? எதிர்த்து. பேசுவோம். யார் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்களே என்ன செய்வோம்? எதிர்த்து. அவங்களுக்கு விரோதமாவே பேசிக்குவோம். யார் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாரு, யார் நமக்கு தண்ணி கொடுக்குறாரு, யார் பூமியை சுத்த விட்டுக்கிட்டு இருக்காரோ அவரே என்ன செய்வோம்? திட்டி திட்டி பேசுவோம். திட்டி திட்டி பேசுவோம். என்னைய போய் ஏன் இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா என்ன செய்த கொடுத்த அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி. அவருக்கு கம்மியா தெரியும், நமக்கு நிறைய தெரியுங்கிற மாதிரி இந்த மனசு இந்த சேட்டையை தான் செய்யும். யாரை வாழ்த்தணுமோ அவங்கள திட்டும், யாரை திட்டணுமோ அவங்கள என்ன செய்யும்? வாழ்த்தும். அதனாலதான் பக்தன் என்ன சொல்றான்? ஏய் மனமே, இவர் மாசே அணுகாதவர், மாசணுகாத பராபர வஸ்து. ஒரு பூமிக்குரிய வஸ்துல பராபரத்துல இருக்கிற ஆளு. அதனால அவர் என்ன செய்ய? நீ உயர்த்தி பேசு, பாடு. நமக்கு உதவியாய் இருப்பவர்களை பார்த்து ஒரு நாளும் மெச்சிக்கொள்வதில்லை. அதுதான் நம்ம மனசோட குணாதிசயம். நமக்கு ஒவ்வொரு நாளும் சோறு பொங்கி போடுகிற மனைவியை பார்த்து பாராட்டுறதே இல்ல, மனசே வராது பாருங்க. இவளை பாராட்டினா கொப்புல போய் நெஞ்சுக்கிடுவா, உட்கார்ந்துக்கிடுவா. அதனால இவளை என்ன செய்யக்கூடாது? பாராட்டக்கூடாது. இதுதான் மனசு. இந்த மனசை இந்த தவறான பண்பிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மீட்டெடுக்க வேண்டும். அதனாலதான் இந்த கிறிஸ்துவுக்கு பேரு, இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு ஆத்தும நேசர். என்ன நேசர்? ஆத்தும நேசர். ஆத்துமாங்கிறது தான் மனசு. அந்த மனசை அவர் சேதமில்லாமல் மீட்டெடுப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும்போது கலாத்தியர் 4:4-5-6 இந்த காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். காலம் நிறைவேறின பொழுது நம்மெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவோம். சாமி எப்படி செயல்படுவார்? டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பாரு. அந்த டைம் டேபிள் படி என்ன செய்வா?
செய்வார். செயல்பட்டு கொண்டே இருப்பார். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அவர் செயல்பட்டு உங்களை அவர் நிலைநிறுத்துவார். ஆமென். ரெண்டாவது, அப்பப்ப நமக்கு என்ன உணர்வு வரும்? குற்ற உணர்வு. நான் என்ன பாவம் செஞ்சனோ அதனாலதான் நான் என்ன செய்றேன், இப்படி இருக்கேன். இந்த நினைவு வராத மனிதனே இல்லை. நான் என்ன செய்துட்டேன், ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டேன். யாரும் பாவம் செய்துட்டேன்னு கிளாஸ் எடுக்கிறதே இல்லை. பாவம் செய்யறதுக்கு யாரும் எங்கேயும் கல்லூரி வச்சு குடிப்பது எப்படி, ரெண்டாவது மனைவி கட்டுவது எப்படி அப்படின்னு யாரும் கிளாஸ் எடுக்கிறதே இல்ல. ஆனா நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஆனா தையல் கிளாஸுக்கு என்ன செய்யணும்? கிளாஸுக்கு போகணும். ஒரு மேக்கப் பழகணும்னா அதுக்கு ஒரு கிளாஸுக்கு போகணும். வைத்தியம் பழகணும்னா வைத்தியத்துக்கு சொல்லி தர்ற காலேஜ், மெடிக்கல் காலேஜுக்கு என்ன செய்யணும்? போகணும் பாருங்க. ஆனா இதுக்கு எங்கேயும் போக தேவையில்ல, சும்மா அதுவே வரும் பாருங்க. என்ன பாவனா? செஞ்சேன். ஆமா, பெண்கள் கொஞ்சம் முடியை விரிச்சு போட்டு தலையில் 2 அடி அடிச்சாங்கன்னா அதான் அதுக்கு அடையாளம். ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சுன்னா நெஞ்சில் இணைஞ்சுக்கிடுவாங்க, அடிச்சுக்குவாங்க. ரொம்ப ஓவர் ஆச்சுன்னா வயிற்றுல இணைஞ்சுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. இதான் அடையாளம். என்ன அடையாளம்? குற்ற உணர்வு அடையாளம். இந்த குற்ற உணர்வு இருந்து நீட்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். நமக்கு எப்பெல்லாம் குற்ற உணர்வு வரும்பொழுதோ அப்பொழுதுதான் நமக்கு ஒரு ஆள் ஃபைன் கட்டிட்டாரா, இனி நமக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற நினைவு வரும் பொழுது நீங்கள் குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். குற்ற உணர்வு வந்து பிடிக்கும் பொழுது உங்களை செயல்பட முடியாதபடி உங்களை கவலை என்ற கப்பலிலே ஏற்றி விடும் பொழுது, கவலைங்கிற கப்பல்ல யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. இருக்கிறீங்களா? இல்ல. இருக்கிறீங்களா? இல்ல. அது பாருங்க, இஷ்டத்துக்கு வரும் பாருங்க, பெர்மிஷனே கேட்காது. இஷ்டத்துக்கு உங்க மண்டைக்குள்ள வரும், இஷ்டத்துக்கு உங்க வீட்டுக்குள்ள வரும், இஷ்டத்துக்கு உங்க கணவனார் மண்டைக்குள்ள என்ன செய்யும் போகும். வராதேன்னு சொன்னாலும் அது எஞ்ச மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. இந்த குற்ற உணர்வோட சொந்தக்காரங்க பாருங்க, கவலை அது உள்ள வந்து ஏறி உட்காந்துக்கிட்டா உங்களுக்கு தலை சீவி முடிக்க முடியாது பாருங்க, சீவிக்கிட்டே இருப்பீங்க. எந்த பக்கம் உச்சி எடுக்கணுங்கிறதே மறந்து போயிடுவோம். அப்புறம் தலை சீவிட்டு கேர்பின்லாம் குத்திட்டு வெளியே வருவீங்க, முடி இப்படி தூக்கிட்டு நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அம்மா ரொம்ப கவலையா. இந்த கவலைகளை குற்ற உணர்வையும் போக்குவதற்குத்தான் இயேசு பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். உங்களுக்கு எப்பெல்லாம் கவலை வருதோ அப்பெல்லாம் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, தெரியலையா? இதை ஒரு 3 ஆட்டி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க தியானம் முடிஞ்சிச்சு. உங்க குற்ற உணர்வுக்கு சமாதி கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க கவலையை AK-47 வச்சு விரட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து உங்கள் கணவர் சொல்லி இருக்கலாம், உன் கூட மனுஷன் இருப்பானான்னு சொல்லி இருக்கலாம்.
உங்களை பார்த்து இந்த உலகம் ஒன்றுக்கும் உதவுகிற தன்மை இல்லாத நபர் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பிறப்பின் நற்செய்தி சொல்லப்படும் பொழுது, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படும் பொழுது, உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த வார்த்தையை உங்களுக்கு எப்பெல்லாம் கவலை வருதோ, எப்பெல்லாம் நீங்க கைவிடப்பட்டு நிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்களோ, ஒரு 5 அடி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சொல்லுங்க. பொட்டை வச்சுக்கிட்டே சொல்லுங்க, பூவை வச்சுக்கிட்டே சொல்லுங்க. உங்கள் குற்ற உணர்வு, உங்களுடைய கவலைகள் காணாமல் போகும். அல்லேலூயா. கவலை வரும்போது உங்க வாய் புலம்ப ஆரம்பிக்கும். உங்க வாய் என்னதெல்லாம் புலம்புதோ அது பின்னாடி தான் உங்க மனசு போகும். அதை இந்த கிறிஸ்து பிறப்பு நல்லாளிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்காகவே பிறந்தார், எனக்காகவே ரத்தம் சிந்தினார், எனக்காகவே உயிரோடு எழுந்தார், என்னைய கூட்டு போக வருவாரு, எம்மா வரமாட்டான், என் இயேசு வருவாரு அப்படின்னு ஒரு 5 தடவை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஹalleluya. உங்க கவலை காணாம போயிடும். ஆமென். உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது, இங்கேயோ போறீங்க, அஞ்சேல்னு அருள்வாக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆளு வேணும். அது சொல்லிட்டா உங்களுக்கு என்ன, போனோம் சரியா சரியா. அவர்கள் எல்லாம் ஆரூடம் சொல்லுகிறவர்கள், தோராயமாக சொல்லுகிறவர்கள். மரணத்தை வென்று உயிரோடு இருக்கும் இவர் சொல்லுவது 100க்கு 100% என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. என் வாழ்க்கையிலே நடக்கும் என்றால் நீங்களாம் என்னையோட ரொம்ப நல்ல ஆளாக தெரியுறீங்க. இருக்குதுலே நான் ஆகச்சிறந்த மோசம், அதனால தான் இதெல்லாம் மாட்டி விட்டுருக்காரு. உள்ள எல்லாம் வேர்த்துட்டே நினச்சிட்டோம். இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் பாருங்கள், நல்லா காற்று என்ன செய்யுது, சைடில் வருது, மேலே வருது, கீழே வருது. எனக்கு எங்கிட்டும் வராதபடி இணைஞ்சிருக்காரு ஒரு போர்வையா. அப்படின்னா என்ன, உங்களை விட நான் மோசம்னு அர்த்தம். நீங்களாம் நினைச்சீங்க வெள்ளை கலரை பார்த்தோன்னே இவர் ரொம்ப நல்ல உறவு நினைக்கிறீங்க. இல்ல, ஆனா நான் ஒருத்தர் பேசுறோம் பாருங்க, அவர் நல்லவர், ஆமென். அவர் வல்லவர், ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. ஹalleluya. அவர் நல்லவர் பாருங்க. அவருக்கு ஏமாத்த தெரியாது பாருங்க. ஆமென். சின்ன பிள்ளைகளுக்கு ஏமாத்த தெரியுமா பாருங்க, குழந்தையும் தெய்வமோ ஒண்ணே. ஆமா பாருங்க. ஆனா நமக்கு நல்லா ஏமாத்தா தெரியும். எதை கட் பண்ணி எதை ஒட்டி புருஷனுக்கு சொல்லணும் நல்லா தெரியும். மாமியாவுக்கு என்ன சொல்லணும் நமக்கு நல்லா தெரியும். ஆமா பாருங்க. இவருக்கு அப்படிலாம் தெரியாது பாருங்க. நீங்க எந்த நிலையில வந்தாலும் அவர் டபார்னு இடுப்புல ஏற்றி வச்சுக்கிடுவாரு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அவருக்கு புறம்பே தள்ள தெரியாது, அவருக்கு கூட்டி சேர்க்க தெரியும். ஆமென். தள்ளிவிட தெரியாது, அரவணைக்க தெரியும். ஆமென். நமக்கு கவலையா இருக்கும்போது யாராவது நம்மளை அரவணைச்சு ஆறுதல் சொல்லணும்னா எப்படி இருக்குது, அதை இயேசு சொல்லுவார். ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லுவார். ஆமென். நீங்கள் எந்த பெயரை எந்த பின்னணியத்தை உடையவராக இருந்தாலும் நீங்கள் சரீரத்திலே இருக்கிறீர்கள். கிள்ளி பார்த்துக்கோங்க, பாடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இயேசு. ஆமென். கன்ஃபார்ம். அல்லேலூயா. ஹalleluya. அவர் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வரவில்லை, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய போதனைகளை நீங்கள் எடுத்தீர்களானால் உங்கள் வேதனைகளை எப்படி சரி செய்வதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எங்கேயுமே அவரு இந்த மதத்தை உண்டாக்குங்கடான்னு சொல்லவே இல்ல. மனிதர்கள் செய்து விட்டார்கள். அத்தேனே பட்டணத்திலே முதலாக இப்ப இருக்கிற ஏதென்ஸ் கிரீஸ் நாட்டில் தான் முதல்ல இந்த பேரை என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அது இன்றளவும் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்கு.
யூதாயிசம் என்று ஒரு மதத்தையும் அவர் உருவாக்க வரல பாருங்க. ஆனா அவங்களா இணைஞ்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டாங்க. அவர் நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்க வந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவர் பிறப்பின் செய்தியிலே சொல்லும் பொழுது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம், அன்லிமிட்டெட் ஜாய், அன்லிமிட்டெட் லவ், இது ரெண்டும் கிறிஸ்து பிறப்பு கொடுக்கிறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு குற்ற உணர்வு வரும்போது, கவலை வரும்போது இதை சொல்லி பாருங்கள். எனக்காக ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு? ரத்தம் சிந்தி இருக்காரு, சிந்தி இருக்கிறாரு. அதனால நான் குற்றம் சுமக்க அவசியம் இல்ல இல்ல. இதை நீங்க அப்படி அந்த கவலை நேரத்துல, அந்த குற்ற உணர்வு வரும்போது, எல்லாரும் உங்களை குற்றப்படுத்தும், உன்னாலதான் இது நடந்தது அப்படிங்கும்போது நீங்க இதை சிந்திச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பியூட்டி பார்லர் போகாமலே பியூட்டி குயினா மாறிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு மனுஷிக்கும் மனுஷனுக்கும் கவலை அழக கொடுக்குமா, மகிழ்ச்சி அழக கொடுக்குமா? மகிழ்ச்சி அழக கொடுக்கும். சிரி மூஞ்சி உர் மூஞ்சி எது அழகா இருக்கும்? சிரி மூஞ்சி அழகா இருக்கும். அல்லேலூயா. ஹalleluya. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். கவலை உங்களை வாய் விட்டு சிரிக்க விடுமா? விடாது. குற்ற உணர்வு உங்களை விடுமா? விடாது. அதை ஏன் பிடிச்சி தொங்குறீங்க? தூர போட்டுருங்க. அல்லேலூயா. ஹalleluya. நீங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் எல்லாம் இல்ல, 5 தடவை 50 செகண்ட்ல சொன்னீங்கன்னா டபார்னு போயிரும். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அந்த குற்ற உணர்விலிருந்து உங்களை விடுதலையாக்கத்தான், என்னை விடுதலையாக்கத்தான் அவர் பிறந்தார். ஆமென். மூன்றாவது மீட்பின் நோக்கம், அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக பிறந்தார். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்பயாவது ஒரு நாள் என்ன செஞ்சிருவோம்? செத்து போயிடுவோம். செத்து போவோமா மாட்டோமா? செத்து போய் சாகாத ஆள் கை தூக்குங்க பார்ப்போம். நான் சாகவே மாட்டேன், மினிமம் ஒரு 2 லட்சம் வருஷமாவது என்ன செய்வேன், இந்த பூமியில இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. யாருமே இல்லையா? நம்ம மரணத்தை நோக்கி பயணித்தாலும் மரணத்திற்கு பின்பு நமக்கு மரணமடையா வாழ்வு உண்டு என்பதை மனுக்குலத்திற்கு அறிவிக்க அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஹalleluya. மரணம் வெந்ததை திம்போம், விதி வெந்தா சாவோம் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கையில இந்த கிறிஸ்து பிறந்து உன்னை செத்தாலும் உன்னை உயிரோட எழுப்புவான்டா. உன்னை புதைச்சாலும் சரி, உன்னை எரிச்சாலும் சரி, உன்னை ஏதாவது ஒரு நதியில தூக்கி போட்டாலும் சரி, நான் கூப்பிட்டா அது உயிரோட வரும். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அதற்கு முதல் சான்றாக உயிரோடு எழுந்திருக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் மட்டும் வச்சுக்கல, நமக்கும் அந்த வாழ்க்கையை தருவதற்கு என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். ஆமென். மூன்றாவது நோக்கம், ராஜ்யத்தை உண்டாக்குகிற நோக்கம். எதற்காக இவர் பிறக்க வேண்டும்? ஏன் இவர் பிறக்க வேண்டும்? அவர் ராஜ்யத்தை அமைப்பதற்கு, தன்னை மறுபடியும் இந்த பூமியிலே ராஜாவாக அமர்ந்து நம்மை ஆளுகை செய்வதற்கு. ஏன் அவர் வரணும்? அவர் அங்கேயே உட்காந்துக்கிற வேண்டியானே. இன்னும் கொஞ்சம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம தாத்தா நிறைய பிரச்சனை இல்லாம வாழ்ந்தார் இல்லையா? அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமா, நமக்கு எக்கச்சக்க பிரச்சனை. அரசாங்கம் எது செஞ்சாலும் நமக்கு என்ன ஆக மாட்டேங்குது? திருப்தி ஆக மாட்டேங்குது. திருப்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன சோறு வச்சாலும் திருப்தி அடைய மாட்டேக்கார் வீட்டுக்கார். என்ன உழைச்சி காசை கொடுத்தாலும் மனைவி என்ன ஆக மாட்டேங்குது? திருப்தி ஆக மாட்டேங்குது. அப்ப திருப்தி இல்லாத வாழ்க்கை, அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க? கூடிக்கிட்டே இருக்கு. கூடிக்கிட்டே இருக்கு. எல்லா ராஜாக்களும் அதிபதிகளும் கூடி கூடி பேசுறாங்க, இது எப்படி சரி பண்றதுன்னு. ஒண்ணு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணு ஒண்ணா ஃபெயிலா ஆகுது. கடைசி அது எல்லாம் ஃபெயில் ஆகும்போது கடைசியா எப்படி ரஜினிகாந்த் படத்துல ரஜினிகாந்த் அப்படியே கடைசியா கதாநாயகியை காப்பாற்ற வருவார்ல, அதே மாதிரி கதாநாயகி ஆகிய நம்மை காப்பாற்ற அவர் ராஜ்யத்தை அமைப்பார். ஆமென். இரண்டாவது, டு பிரிங் லைட்ஸ், ஒளியை கொண்டு வர வேண்டும். லைட்னா என்ன? பூமிக்கு ஒளியா இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்றாரு. லைட்னா நாலேஜ் என்ற அர்த்தம். இப்ப இந்த மெட்டீரியல் லைட் தெரிஞ்சவன உங்களுக்கு கீழே என்ன கிடக்குன்னு தெரியுது. ஆனா நீங்க பள்ளிக்கூடம் போலனா பஸ் தெரியும், பஸ்ல போர்டுல எழுதுனதே தெரியாது. ஏன்? படிக்கல. அந்த ஒளி நமக்கு என்ன செய்யப்படவில்லை?
கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி இயேசு இந்த பூமிக்கு தன்னை பற்றி விளக்குவதற்காக, சிங்கத்திட்ட போய் பேசணும்னா சிங்க பாஷை தெரியணும், மனுஷன்ட்ட போய் பேசணும்னா அவர் மனுஷனா ஆகணும். எறும்புட்ட போய் பேசுனீங்கன்னா எறும்புக்கு என்ன புரியும்? ஏதோ பேசுறான்னு தெரியும், ஆனா என்ன பேசுறான்னு தெரியாது. அப்ப லைட் மீன்ஸ் நாலேஜ். அந்த அறிவு, மருத்துவ அறிவை ஒருவர் பெறாவிட்டால், இங்க நான் வலிக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவனால என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. படிச்சுட்டு நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க, அது வேற. ஆனா அறிவு என்பது ஒளி. அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு சாமியை பத்தி தெரிஞ்சிருச்சு, சாமி மனிதனா வந்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க வந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சாமி மனிதனா வந்துட்டாரு. அப்ப நீங்க யாரு? ஒளி. ஒன்னும் பயப்படாதப்பா, கண்டம் ஒன்னும் செய்யாது, தண்டம் ஒன்னும் செய்யாது. ஏன்? சாமியே ஆயிட்டாரு, மனுஷனா வந்துட்டாரு. இனி நம்மளை யாரா வெறுக்கிறது? நமக்கு பரலோகம் நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. That is the light, to bring the light. Light is a knowledge to bring peace. சமாதானம். சமாதானம்னா என்ன? இன்ஃபர்மேஷன், அதுக்கு பேர் தான் சமாதானம். ஒருத்தர் வந்து உங்க வீட்டில் வந்து ஒரு பொம்பளை வந்துட்டு போனோன்னா சண்டை வெடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொம்பளை என்ன செஞ்சுட்டு போயிருச்சு அப்படின்னா எப்படி இழுத்து விடும்? ஒரு வார்த்தை இணைஞ்சிருச்சா? ஒரு ஆள் வராரு, உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்றாரு, வீடெல்லாம் சமாதானம் சந்தோஷமா இருக்குன்னா அவர் நற்செய்தி சொல்லி இருக்கிறார் அர்த்தம். அப்போ பீஸ், சமாதானம், ஒப்புரவாகுதல் என்றால் இன்ஃபர்மேஷன், நல்ல செய்தி என்ற அர்த்தம். அதனாலதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தி நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மனிதனை தண்டிப்பதற்கு சாமி விரும்பவில்லை, மனிதனோடு உறவாட விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த அன்பு சாம்ராஜ்யம் வருவதற்காக கிறிஸ்து மனிதனாக அவதாரம் எடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து பிறப்பின் நோக்கம். ஒன்னு தெய்வீக நோக்கம், இன்னொன்னு மீட்பின் நோக்கம், இன்னொன்னு ராஜ்யத்தின் நோக்கம். தெய்வீக நோக்கம்னா கேட்டீங்க, மனிதனை காப்பாத்துறது, தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னதை நிறைவேற்றுறது, அன்பை காட்டுறது. இன்னைக்கு அன்பை காட்டத்தான் ஆள் இல்லை, எல்லாம் தன்னையே நேசிக்குது. எனக்கு இடுப்பு வலிக்குன்னு படுத்துக்கிறது. எங்க பாட்டி 30 பேருக்கு சோறு வாங்கிட்டு பேசாம என்ன செய்யும், அது வாட்டில் உட்காந்துருக்கும், சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள ஆட்கள்லாம் 3 பேருக்கு சோறு வாங்கிட்டு, அதுவும் மாடுலார் கிச்சன்ல சோறு வாங்கிட்டு பயங்கர எஃபெக்ட் என்ன செய்றாங்க அப்படின்னா என்ன? தான் வலி பெருசா தெரியுது. 3 பேருக்கு சோறு வாங்கிட்டோம்னு சந்தோஷம் இல்லை, ஆனா அந்த காலத்துல இருந்துச்சு. அப்படி குறையுது பாருங்க, அன்பு என்ன செய்யுது? குறையுது, தணிஞ்சுக்கிட்டே வருது. அதனால தெய்வம் தான் அன்பை வெளிப்படுத்த பிறந்தார், மனு குலத்தை மீட்க பிறந்தார். அதுக்கு ஏதாவது கரையம் செலுத்தணும், ரத்தம் சிந்தினார். குற்ற உணர்வு வருது, கவலை வருது, அதை சரி பண்றதுக்கு அவர் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். குற்ற உணர்வு வரும்போதெல்லாம் அதை நினைச்சிங்கன்னா அது சரியா போயிடும். எல்லாம் வார்த்தை போர்தான், மனசுல தான் என்ன இருக்குது? மைண்ட் கேம் தான். ஆமா, நித்திய ஜீவன், மரணத்தை பத்தி பயமா இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பிறந்தார். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் பிறந்தார். நமக்கு தேவனை பற்றிய அறிவு உண்டாகும்படி, அந்த அறிவு வந்தவுடன் உங்களுக்குள்ள இருந்து திவ்ய வல்லமை புறப்பட்டு செயல்படும். அதுதான் 2 பேர் 1:3 சொல்லி இருக்கிறார். அதற்காக அவர் பிறந்தார்.